மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட போயிட்டு, மல்லியம்மா நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குதாமே, டேடா அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாட சொன்னாங்க, டேடா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி இது எதிர்பார்க்கலங்க. வெண்பா என்னடா சொல்ற, உண்மையா இல்ல நீ சும்மா வந்து சொல்றியா, இல்ல டேடா வந்து இதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம மல்லி பாத்தீங்கன்னா வெண்பா கிட்ட கேக்குறாங்க. வெண்பா வந்து ஐயோ இல்ல மல்லியம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேன், டேடா தான் என்னை எழுப்பி இப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம வெண்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு டேடா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு வெண்பா சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்காங்க. மல்லிக்கு ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விடுறாங்க நம்ம மல்லி. என்னடா விஜய் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு, அவளோட மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எது எப்படி இருந்தாலும் அவளோட மனசுக்குள்ள எனக்கு ஓரமா ஒரு கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்றத மட்டும் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க நம்ம மல்லி. இன்னொரு பக்கம் சொல்லவே வேணாங்க, அவங்க ரெண்டு பேரும் வேவு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த குட்டி சத்தம் ஓடுது, அவ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா, இவ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எதனா விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ராஜிமா என்ன ராஜிமா இவ்வளவு போனா அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க, அப்ப மாமா ஏதாவது சொல்லியிருப்பாளா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிருப்பாங்களா, ஒரே டென்ஷனா இருக்கு ராஜிமா, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளார மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்றாங்க. சோ வெண்பா பாத்தீங்கன்னா சரி மல்லியம்மா நீங்க தூங்க, நான் டேடா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஏ வெண்பா இங்க வா, எங்க போயிட்டு வர, என்ன பேசிட்டு வர, இவ்வளவு நேரத்துக்கு நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே உளறி கொட்டிட்டாங்க. அதாவது ஆண்டி நாளைக்கு வந்து மல்லியம்மாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துறாங்களாம், டேடா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு வெண்பா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரே ஷாக்கிங், விஜயா அப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு விஜய் ஒத்துக்கிட்டானா, ஏ ரஞ்சு என்னடி நடக்குது, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலையே, நான் ஒவ்வொரு இடத்துலயும் செக் வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து விஜய் தான், விஜய் வந்து இந்த ஃபங்க்ஷனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு நான் நினைச்சேன், கடைசியா இப்படி குண்டை தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ரஞ்சிதா பாத்தீங்கன்னா பாத்தீங்களா ராஜுமா, நான் அதனாலதான் சொன்னேன் ஒவ்வொரு டைமும் இந்த மல்லி ஏதாவது ஒண்ணு செஞ்சு மாமாவை ஒத்துக்க வச்சிருவா, இந்த அன்னப்புண்ணியம் அப்படிதான் செய்வாங்க, அதனாலதான் ராஜிமா அந்த தாலி செயின் நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்றாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா சரி ரஞ்சு நீ செஞ்சது கரெக்டு தான், பாக்கலாம் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு விஜய் எப்படியாவது என்னோட வழிக்கு நான் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. சோ இவங்க என்ன நினைச்சாலும் நடக்க போறது இல்லைங்க. அந்த தாலி செயின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மல்லிக்கு தேவையான தாலி செயின் இல்ல, அது வேற ஒரு தாலி செயினை தான் நம்ம அன்னப்புண்ணியமா மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பெரிய கிரிமினல், இவங்க என்ன சதி வேலைனாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்புண்ணியம்மாவுக்கு நல்லாவே தெரியுங்க. ராஜேஸ்வரியை கூட ஒரு பக்கம் நம்பிடலாம், ஆனா ரஞ்சிதாவை சொல்லவே வேணாங்க. அவன் ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா எந்த லெவல் வேணாலும் இறங்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்புண்ணியம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் முன்னாடியே அலாட்டா பாத்தீங்கன்னா செயினை மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா ரஞ்சிதா சந்தோஷப்படுறாங்க, இந்த செயின் நம்ம எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லலாம். ஏன்னா தாலி செயின் திடீர்னு காணாம போயிடுச்சு, இந்த ஃபங்க்ஷனும் நடக்க கூடாது, அபசகுணமா போயிடுச்சு, அதனால எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் பிளான் போட்டு தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் போட போறாங்க, இந்த ஃபங்க்ஷன் நடக்க போதா இல்ல விஜய் வந்து ராஜேஸ்வரியை எதிர்த்து இந்த ஃபங்க்ஷனை நடத்த போறாரா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.